அச்சாம்பார் ஒரு எக்ஸே அச்சாம்பார் டேய் போடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SNB பாலா டெக். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட ப்ராஜெக்டோட லிங்க் வந்து பார்த்தினாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தினாக்கா அதை அலைட் மோஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த XML ஃபைலை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட உள்ளே வந்து பார்த்தினாக்கா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தினாக்கா வீடியோ வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து XML ஃபைலை ஆட் பண்ணால உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிக்காது. அந்த வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தினாக்கா நான் வந்து தனியாக வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 3 குரூப் வந்து இருக்கும். இந்த 3 குரூப்பும் என்னென்ன அப்படின்னு தனித்தனியாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தினாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தினாக்கா நம்ம ஆடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த பிஜிஎம் வந்து நீங்கள் வந்து எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா குரூப் 1 வந்து பார்த்தினாக்கா எந்த இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறத குரூப் 2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தினாக்கா எடிட் குரூப்னு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 எமோஜி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த எமோஜி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு எமோஜி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தோன்னாக்கா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த எமோஜி வந்து ஆட் பண்ணணுமோ அந்த எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் 2 எமோஜும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 எமோஜி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ அந்த எமோஜி வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 குரூப்பும் நம்ம வந்து என்னென்னு வந்து காமிச்சாச்சு. இப்போ 3வது குரூப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு தேவையான இமேஜ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா கரெக்டாக 6வது செகண்ட், அதாவது குரூப் 2 வந்து முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இமேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இமேஜும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அந்த 6 செகண்டுக்கு முன்னாடி வந்து எந்த இமேஜும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த ஏர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ரைட் சைடு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஐனை கிளிக் பண்ணி இன்னொரு இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எந்த இமேஜ் ஆட் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி டிஸ்பிளேவில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இமேஜையும் கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு 5 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கு நம்ம தேவையான எஃபெக்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்லாம் எந்தெந்த இமேஜுக்கு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரூப் 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது. ஜஸ்ட்டு குரூப் 3 வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்புக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா 3 இது வரிசையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நாம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த எஃபெக்டில் எந்தெந்த இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு இமேஜ் விட்டு ஆட் பண்ணிட்டு 2வது இமேஜ் வந்து விட்டுருங்க. 3வது இமேஜ், அதாவது ஒரு இமேஜுக்கு வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2வது இமேஜுக்கு ஆட் பண்ணாதீங்க. 3வது இமேஜுக்கு வந்து பார்த்தினாக்கா இதே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஒரு இமேஜை விட்டு ஒரு இமேஜுக்கு வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரம் வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா எஃபெக்ட் 3 ஒன்லின்னு மட்டும் ஒரு இடத்துல வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு நேராக இருக்க இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதுக்கு நேராக இருக்க இமேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது இருக்க எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 விட்டு 1 இல்லை, வரிசையாக எல்லாத்துக்குமே 3வது எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஒண்டி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்டையும் மாற்றி நம்ம வந்து வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அகைன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டாவது இமேஜில் இருக்க அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இமேஜுக்கு ரெண்டாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நாலாவது இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா இமேஜுக்கும் ஒன்று விட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் 1 மட்டும் போட்டிருக்கிறதுக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மட்டும் மூணாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 3லேயே இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவதாக இருக்கும். அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக இந்த வீடியோ வந்து நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் எல்லா இமேஜையும் ஆட் பண்ணி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அனைத்து நம்மளுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.